வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை வீதி விபத்துகளினால் 2243 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் பதிவான 22,967 வீதி விபத்துகளில் 2,141 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துக்களை எம்மால் தடுக்க இயலாதா? அதிக வேகேன் ரியப்பதவி அதிவேகத்தில் வாகனத்தை செலுத்துதல், கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் வாகனத்தை செலுத்துதல், கவனக்குறைவாகவும் குடிபோதையிலும் வாகனத்தை செலுத்துதல். விதாவனிசா நிந்தியாம அண்மை காலமாக இடம்பெறும் பல வாகன விபத்துகளுக்கு வாகன சாரதிகளின் அதிக சோர்வும் தூக்கமின்மையுமே காரணம் என தெரிய வந்துள்ளது. இதனால் எவ்வாறான நிலைமை ஏற்படும்? அதிக விதாவக்கியான் அதிக களைப்பினால் தூக்கம் ஏற்படுகின்றது. களைப்பு என்பது மோட்டார் வாகன சட்ட பிரிவு 169 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 24 மணித்தியாலங்களாக கடமை புரியும் ஒருவர் 10 மணித்தியாலங்கள் வரை ஓய்வெடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று 10 மணித்தியாலங்கள் ஓய்வெடுக்கும் நபர் எஞ்சிய மணித்தியாலங்களில் பயணிப்பாராயின் 4 மணித்தியாலங்களில் 30 நிமிடங்களிலும் ஓய்வெடுக்க வேண்டும். பண்டிகை காலங்களில் பலர் வெகு தூரத்திற்கு சுற்றுலா செல்கின்றனர். பெரும்பாலும் சாரதிகளுக்கு போதுமான நித்திரை கிடைக்காது. அதிக தூக்க கலக்கத்துடன் பயணிக்கின்றமையினால் சாரதிகள் கவன சிதறலுக்கு ஆளாகின்றனர். அதே போன்று அவர்களுக்கு தமக்கு பழக்கமில்லாத வீதிகளிலேயே பயணிக்கின்றனர். வளைவுகள் இருக்கலாம், மலை சரிவுகளும் இருக்கலாம். வீதியில் செல்ல முடியாத அளவுக்கு பஸ் போக்குவரத்தும் அதிகமாக இருக்கலாம். அதே போன்று சில நேரங்களில் அவர்கள் மதுபோதையில் அல்லது போதைப் பொருளினை பயன்படுத்திவிட்டு வாகனங்களில் பயணிக்கலாம். அவ்வாறு செலுத்தும் போது குறிப்பாக பண்டிகை காலங்களில் வீதிகளில் பல விபத்துகள் ஏற்படுவதை அவதானிக்க முடிகின்றது. அதேபோல் நான் முன்னர் கூறியதை போன்று தூர பகுதிகளுக்கு பயணிக்கும் போது வாகனம் ஒன்று எவ்வாறான தரத்தில் இருக்கின்றது என்பது குறித்தும் எமக்கு தெரியாது. தடுப்புகள் முறையாக இயங்குகின்றனவா, வாகனம் சிறந்த முறையில் இயங்குகின்றதா என்பது குறித்து பரிசோதித்து பார்த்தல் அவசியம். அவ்வாறு இல்லையாயின் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். தற்பொழுது வருட இறுதியின் பண்டிகை கால விடுமுறை காரணமாக தூர பிரதேசங்களுக்கு சுற்றுலா போகின்ற பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். குறிப்பாக வீதிகளில் கூடுதலான வாகன நெரிசல்கள் காணப்படுவதுடன் தொடர்ச்சியான பருவமழை காரணமாக நீர்நிலைகளின் நீர்மட்டம் கணிசமான அளவில் உயர்ந்து காணப்படுவதனால் பொதுமக்கள் போதிய பாதுகாப்பின்றி தெரியாத நீர்நிலைகளில் நீராடுவதை தவிர்ப்பதுடன் குறிப்பாக பொது போக்குவரத்தில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பண்டிகை கால பகுதிகளிலே கூடுதலான வீதி விபத்துகளும் மற்றும் நீர்நிலைகளை நீராடப்போது போன்ற விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.